இன்னைக்கு சுவையான பருப்பு குழம்பு செய்ய போகிறோம். இது வந்து சாதத்தில் போட்டு நெய் ஊற்றி சாப்பிட்டா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். 1 கிளாஸ் துவரம் பருப்பு எடுத்து அதை நல்லா 3 தடவை கழுவி எடுத்துக்கிடுவோம். இப்போ வந்து 3 தடவை கழுவிட்டு தண்ணியை கீழே ஊற்றிட்டு குக்கரில் போட்டுக்கிடுவோம். 3 கிளாஸ் தண்ணியை விட்டுட்டு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 பல்லாரி வெங்காயம் பொடியாக கட் பண்ணியது, அப்புறம் வந்து பூண்டு பல் 10, 2 பச்சை மிளகாய், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் கல்லுப்பு, கொஞ்சம் நல்லெண்ணெய், 1/2 ஸ்பூன் சீரகத்தை நசுக்கி போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். இப்போ வந்து குக்கரை மூடி ஒரு 6 விசில் வந்த பிறகு எடுத்து பார்ப்போம். இப்போ வந்து பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு. இதை வந்து மத்தால நல்லா கடைஞ்சிக்கிடுவோம். இப்போ வந்து சுவையான பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து தாளிப்புக்கு 1 ஸ்பூன் கடுகு உளுந்து போட்டுட்டு 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிடுவோம். 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சம் பல்லாரி வெங்காய பொடியை கட் பண்ணியது, 2 மிளகாய் வத்தல், கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்து அதை வந்து பருப்புல கொட்டினோம்னா சுவையான பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.